ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது இஸ்ரோ நிறுவனம் இருக்க பாருங்க, அங்கேருந்து சூப்பரான வேலைவாய்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இருக்க பாருங்க, இஸ்ரோ, அங்கேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. சொந்தமான பதவி, அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, முதல்ல பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் கேட்டிருக்காங்க. 113 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் என்ன முடிச்சிருக்கணும் அப்படின்னா பிடெக் கேட்டிருக்காங்க. எந்த டிபார்ட்மெண்ட்னா எலக்ட்ரானிக் மற்றும் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதான் பார்த்தா ஃபஸ்ட்டு வேக்கன்சி. அதுக்கப்புறம் சயின்டிஸ்ட் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க, எஸ்சி மெக்கானிக்கலில். இதுக்கு என்ன கல்வி தகுதி அப்படின்னா பிடெக்கில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக சயின்டிஸ்ட் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க கம்ப்யூட்டர் சயின்ஸில். இதுக்கு நீங்கள் பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தா சயின்டிஸ்ட் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க எலக்ட்ரானிக்ஸில். இதுக்கு பிடெக்கில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேட்டிருக்காங்க, பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, பிடெக் முடித்தவங்க அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா மற்ற இன்ஃபர்மேஷன், ரிசர்வேஷன் என்ன இருக்க போது அதை பற்றிலாம் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தா ஃபீஸ் பேமெண்ட் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 750 ரூபா பார்த்தா ஃபீஸ் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தியில் அறிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் படித்து பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் சென்னையில் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்க போது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட்டுக்கு அப்புறம் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் ஆப்ஜெக்ட் டைப் பேப்பர் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தா 2 பார்ட் ஏ பார்ட் பி வைக்கிறாங்க. மொத்தமாக 120 நிமிஷம் எக்ஸாம் இருக்க போது. மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் தாங்க. கன்சிஸ்ட் ஆஃப் 80 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின், அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 15 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அகாடமிக் அதுக்கான ட்ரைபூட் என்ன, எவ்வளோ மதிப்பெண், அதுக்கான சப்ஜெக்ட் என்ன, அதை பற்றியும் கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. 100 மதிப்பெண்களுக்கு உங்களுக்கான எக்ஸாமினேஷன்ஸ் இருக்க போது. எக்ஸாம் வச்சு தான் உங்களை செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, சேலரியை பொறுத்த வரைக்கும் 56,100 ரூபாய் உங்களுக்கான சேலரி கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, அதை பற்றி கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 16/6/2025. அதுக்குள்ளே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணாத அப்ளை பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.